வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் பிரியாணி ரெசிபிங்க. வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு குண்டால 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை எல்லா பக்கம் படுற மாரி இப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. இனி பேன்ல எண்ணெய் ஊத்தி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை போட்டு எடுத்துடலாங்க. நான் 200 கிராம் எடுத்திருந்தனால 2ஆ பிரிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். வீக்லி ஒன்ஸாவது பன்னீர் எடுத்துக்கங்க. புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. இதோ நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானோனே நம்ம வச்சிருக்க பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேங்க. இது கூட நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்படி நல்லா வதக்கியாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. மிளகாய் தூள் எங்களோட காரம் காட்டி 1/2 டேபிள் ஸ்பூன், நீங்க 1 டேபிள் ஸ்பூன் கூட உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இனி 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளியோட தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இறங்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 1 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி ஊத்தும் போதே அடியில மசாலாஸ் எதுவும் பிடிச்சிருக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா விசில் வந்ததுக்கு அப்புறம் அடி பிடிச்ச மாதிரி அந்த மசாலாஸ் தான் தெரியும். இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி போட்டு உடையாத மாதிரி லைட்டாக சும்மா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு லைட்டாக அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்குங்க. இனி நம்ம கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு விசில் வந்தால் போதும், கரெக்டாக இருக்குங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கொஞ்சம் போட்டு விட்டு பிளேட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டெய்லி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு காவ்யா வைப்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.